உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு தான் இன்றைக்கு இந்த நாளில் தேவன் நம்மை குடும்பமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். வேதத்திலிருந்து 2 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. சர்ச்சில் குடும்பத்தில் எங்கே ஜெபம் பண்ணினாலும் ஜெபம் முடியும் போது இந்த வசனத்தை தான் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அவருடைய வயதான காலத்தில், அந்திம காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தன்னை நடத்தி வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். நான் இங்கே ஒரு ஆடுகளுக்கு பின்னாலே மேய்ப்பனா இருந்தேன், என்னை எடுத்து ஆண்டவர் உயர்த்தி இவ்வளோ ஸ்தானத்தில் வைத்து இவ்வளோ நன்மைகளை செய்தாரே. அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அவர் உதட்டில் ஆண்டவரை துதிக்கலை, ஆத்மா முழு இருதயத்தோட அவர் தன் ஆத்மாவோடு பேசுகிறார். ஆத்மாவே கர்த்தரை துதி. நிறைய பேர் உதட்டில் தேவனை துதிப்பாங்க, உதட்டில் பாடுவாங்க, இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கும். அது பரலோகத்துக்கு போகவும் செய்யாது. அந்த ஸ்தோத்திர பலிகளை தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து தேவனை துதிப்பது. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. அவர் உங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார்ல. தாவீது இது சொல்லும்போது காரணம், ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். சும்மா தோத்திரம் துதிக்கிற என்பதல்ல. காரணத்தை சொல்லி துதிக்கும் போது தான் நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம துதிக்க முடியும். அப்போ தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை துதி. ஏன் அப்படின்னா அடுத்த 3 வசனத்தில் சொல்றார், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தாரே, அதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னு இந்த வசனத்தை சொல்லும்போது இந்த 3 வசனமும் கண் முன்னால் நிற்கணும். 6 காரியங்கள் இதை மனதில் வச்சுதான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு ஸ்துதிக்கணும். ஏன்னா இந்த வருஷத்தில் நம்ம செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? எல்லாருமே தவறுகிற மனிதர்கள், நம்ம தவறி இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். நம்மை மன்னித்து தாங்கி வருகிறார். என்னை மன்னித்தீங்களப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். நோய்கள் இந்த வருஷத்தில் இத்தனை நோய் வந்துச்சு. நோய் படுக்கையில் நிறைய பேர் மரணப்படுக்கையில் ஆயிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் நம்மை காப்பாற்ற நோய்களை குணமாக்கினார்ல. நோய் வந்தது உண்மை, ஜெபித்தோ ஆண்டு சோமாக்கிட்டார்ல. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. நோய்களை எல்லாம் குணமாக்கினீங்க. அந்த ஒரு நன்றி, ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். எத்தனை ஆபத்துகள் உலகத்தில் பாருங்க. விமான விபத்தில் மறிச்சாங்க, குண்டு வெடிப்பில் மறிச்சாங்க, இயற்கையினால வெள்ளத்தினால் அநேகர் மறிச்சாங்க, இது மாதிரி மண் சரிவினால நிறைய பேர் மறிச்சாங்க. எத்தனை பாதிப்பு உலக அளவில், இந்தியாவிலே சரி பல வெளிநாடுகளே சரி, லட்சக்கணக்கான பேர் இயற்கையினால் அழிஞ்சாங்க. எத்தனையோ பாதிப்புகள். ஆனால் தேவன் கிருபையாய் நம் ஜீவனை பாதுகாத்தார்ல. யோசித்து பாருங்க, எத்தனை ஆபத்து வந்தது. கர்த்தர் பாதுகாப்பு. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். இன்னைக்கு அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்முடைய தகுதியினால தான் நம்மளை பாதுகாக்கிறார்னு நினைக்கிறீங்களா? நமக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் போவதற்கு? ஒன்லி அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதனால ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த கிருபை இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்லணும். கிருபை என்றால் தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. உங்க குடும்பத்துக்கு தேவன் கிருபை பாராட்டினார்ல, அதை நினைச்சு பாருங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க பாராட்டின கிருபை பெரிது ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தில் நாங்கள் செய்த தப்புக்கு தண்டனை கொடுத்திருந்து அழிஞ்சு போயிருப்போம், நீங்கள் கிருபையாக இருந்தீங்க, எங்களுக்கு இரக்கம் காட்டினீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. இந்த வருஷத்தில் எத்தனை நன்மை ஆண்டு செய்தார். எங்கள் குடும்பத்துக்கு இயேசு ஒரு நன்மை செய்யலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசிங்க. உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். திருப்தியாக சாப்பிட வைத்தார். இந்தியாவில் தினமும் 30 கோடிக்கு மேலே இரவு சாப்பாடு இல்லாமல் பசியோடு படுக்கைக்கு போகிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பை சொல்லுகிறாரு. உங்களை பசியோடு ஆண்டவர் வச்சாரா? இன்றைக்கும் திருப்தி ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் செய்த இந்த நன்மைகளை நினைத்து எவ்வளவு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நன்மையினால் திருப்தி ஆக்கினீர், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆண்டவர் புது பலனை தந்திருக்கிறார்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், புது பலன், இதெல்லாம் நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லணுமா? உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள், ஒருவேளை சில இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், சில நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறாரு. முதல்ல அந்த நன்மைகளை நினைத்து அவரை துதிங்க.
இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்தி புது வருஷத்துல இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவார். நன்றி இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நன்றி உள்ளவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்க நன்றியோடு கூட ஆண்டவரை துதிக்கணும். இப்போ ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க போகிறோம். உங்க தெருவில் இருக்கிற மக்களுக்காக அவரை துதிங்க. உங்களை நேசிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க சபை பாஸ்டர், சபையில் இருக்கிறவங்க மேல் அன்பு கூறவங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தேசம் ஒரு நல்ல தேசத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இப்படி எல்லாவற்றிற்காக நம்ம துதிக்கணும். அப்படியே முழங்கால் படியிடுங்க. நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக அப்படியே நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாம் குட்டி பிள்ளைகள் கூட முழங்கால் படியிடுங்க. கை கூப்பி கொள்ளுங்க அல்லது கையை வைத்து கொள்ளுங்க. அப்படியே ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி இயேசுவை பார்த்து, இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த நன்மைகளை மறக்காத. நாங்கள் துதிக்கிறேன், நீங்கள் செய்த நன்மைகளுக்காக துதிக்கிறேன். வாய் திறந்து துதிங்க, துதிங்க, நன்றி சொல்லுங்க. என்ன கிரமங்களெல்லாம் மன்னித்தீங்களப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் செய்த மீறுதலை நினைச்சிருந்தா குடும்பமே அழிஞ்சிருக்குமே, ஆனால் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி பாவங்களை மன்னிச்சிங்களே, ஸ்தோத்திரம். வியாதியை குணமாக்கினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். வியாதி படுக்கை வந்தது, மரண படுக்கை வந்தது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்பட்டது, ஆனால் நீங்கள் சுகம் கொடுத்தீங்க, அற்புதம் செய்தீங்க. நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். துதிங்க, துதிங்க. பிள்ளைகளுக்கு வியாதி வந்தது, எத்தனை கூட காய்ச்சல் வந்தது, இறந்து போயிட்டுன்றாங்க. ஒரு சின்ன தலைவலி வந்தது, இறந்து போயிட்டுன்றாங்க. சின்னதாக ஹார்ட் அட்டாக்னு தான் சொன்னாங்க, அவ்வளோதான், பிழைக்கலைன்றாங்க. ஆனால் ஆண்டவரோ நம்மளை சுகமாக்கி பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, ஸ்தோத்திர. ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, வாயை தரங்க, ஸ்தோத்திரம். வீட்டில் துதி சத்தம் எழும்பட்டும். ஆண்டவரே சுகமாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிங்க, துதிங்க, வாய் திறந்து. எங்களுடைய ஆண்டவரை திருப்தியாக எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பசியாக இருக்க விடல, பட்டினியாக இருக்க விடல. உணவு கொடுத்தீர், உடை கொடுத்தீர், பாதுகாத்தீர். ஆண்டவர் அழிவுக்கு விலைக்கு மீட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களும் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல துதிங்க, வாய் திறந்து துதிங்க. குட்டி பிள்ளைகள், ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றப்பா. இந்த வருஷம் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தினீங்க, ஸ்தோத்திரம். எங்க தெருவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அவங்களும் ரட்சிக்கப்பட நீங்க விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க கிராமத்திற்காக ஸ்தோத்திரம். சபைக்காக ஸ்தோத்திரம். எங்க பாஸ்டருக்காக, எங்களுடைய சபை மக்களின் ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். எழுப்புதலை கட்டளையிடுகிறீர், மாற்றங்களை தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறோம். எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல துதிங்க, வாய் தரங்க. குட்டி பிள்ளைகள் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதிலும் ஒரு தகப்பன் பிள்ளை சுமப்பரை போல எங்களை சுமந்து கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆபத்துக்கு விலைக்கு காத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு அற்புதங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஜெப ஐக்கியத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கோடி 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 நன்றி என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. வருகிற புது வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். நன்றி நிறைந்த இருதயத்தோட, ஸ்தோத்திரத்தோட புது வருஷத்துக்குள்ள நாங்கள் செல்லணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதித்து நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம்.